ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शान्ति मन्त्रं बृहदारण्योपनिषत् ध्यान श्लोकं भगवद्गीता। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतं महत्। ॐ सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। ॐ वसुदेवसुतं देवं तं च चानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। பகவத்கீதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்யம். இதில் 13வது ஸ்லோகம் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு. இந்த 13வது ஸ்லோகம் பக்தர்களை பற்றி நான் சொன்னேன். சென்ற வகுப்பில் அவதார புருஷர்களை மதிக்காதவர்கள், அதாவது அவஜானந்தி மாமுடன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த அபக்தர்கள் ஏன் மதிக்கவில்லை அப்படின்னா, அவங்க இந்த உலகம்தான் உண்மை, இந்த உடல் இந்த மனம்தான் உண்மை என்று இடமாக நம்பியிருக்கிறார்கள். நம்மில் பல பேர் அப்படி தான் இருக்காங்க. இந்த உடல் தான் எல்லாமே, மனம்தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ இப்படி இருக்கின்ற பக்தர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவருடைய ஆசைகள் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய கர்மம் எப்படி இருக்கிறதுங்களாம் இப்போ சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். இந்த வகுப்பில் 13வது ஸ்லோகத்திலிருந்து 15வது ஸ்லோகத்திற்கு வரைக்கும் பக்தர்களுடைய பெருமை, பக்தர்களுடைய லட்சணம், பக்தர்களுடைய நிலை, அதாவது எந்த நிலையில் இருக்காங்க, எந்த படியில் இருக்காங்க, அவருடைய பக்தி ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருடைய பக்தியும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தருடைய பக்தி ஒவ்வொரு நிலையில் இருக்கும். அதைத்தான் இந்த 13லேருந்து 15 வரைக்கும் பகவான் சொல்ல போகிறார். ஸோ இந்த 13வது ஸ்லோகத்தில் பகவான் ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறாரு. மகாத்மனஸ்து, மகாத்மனஹா அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. அதை யாரை சொல்கிறாருன்னா பக்தர்களை சொல்கிறார். பக்தர்கள் மகாத்மனஹா அப்படிங்கிறார். ஏன் மகாத்மனர்கள் என்றார்னா, பல ஜென்மாந்தரமாக நல்ல செயல்கள் செய்து அவர்கள் அந்த சம்ஸ்காரத்தின் மூலமாக பகவான் மேல் ஒரு பக்தி உண்டாகிறது. மனமும் உடலும் புத்தியும் தூய்மை அடைகிறது. அந்த தூய்மையான உள்ளத்தையும் தூய்மையான மனதையும் புத்தியும் உள்ள பக்தர்களைத்தான் பகவான் மகாத்மனஹா அப்படின்றார். மகாத்மனா அப்படின்னா பகவானே மகாத்மனஹா அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ பாருங்கள் எப்படி நம்ம ஒரு ஸ்டெப்பு பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார், நம்ம ஒரு படி எடுத்து வச்சா போதும், பகவான் 10 படி நமக்கு நேரி வராது அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்டவர்களை பகவான் என்கரேஜ் பண்ணுறாரு, அதாவது ஊக்குவிக்கிறாரு. நீங்கள்லாம் மகாத்மனர்கள் அப்படின்னு சொல்லி. முதல் ஸ்லோகம் படிக்கிறேன். மகாத்மனஸ்து மாம் பார்த்தா தைவீம் பிரகிருதிம் ஆஸ்ரிதாக பஜந்த்ய அனன்ய சேதசா அனன்ய மனசோ ஞாத்வா பூதாதி அவ்யயம். எப்படின்னா ஒவ்வொரு லட்சணமாக சொல்கிறாரு. மகாத்மனஸ்து மாம் பார்த்தா அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட தூய மனதையும் புத்தியும் உடையவர்களை மகாத்மனாக என்று சொல்லி, அவர்கள் எந்த பிரகிருதியில் இருக்காங்க. சென்ற இதில் தமோ குணத்திலையும் ரஜோ குணத்திலையும் இருக்கிறார்கள். அதாவது அசுரர்களுடைய அசுரர்களுடைய ராட்சஸ்களுடைய பிரகிருதியில் இருந்தாங்கன்னு சொல்லி அபக்தர்களை பற்றி சொல்றார். பக்தி இல்லாதவர்களை பற்றி சொன்னார். இந்த இதில் தைவீம் பிரகிருதிம் ஆஸ்ரிதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதோடைய சிம்பிள் மீனிங்னா, பார்த்தா
அதனால் மகாத்மாக்கள், அதாவது பக்தி பொருந்தியவர்கள், தெய்வீக இயல்பை அடைந்தவர்களாய் உயிர்களுக்கு பிறப்பிடமும் ஆதியுமான நான்ங்கிறது இந்த இடத்துல பகவானை குறிக்கிறது என்று அறிந்து வேறு எதிலும் மனம் செலுத்தாமல் என்னை வழிபடுகிறார்கள். அந்த பக்தர்கள் எப்படி வழிபடுகிறார்கள், எந்த நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பொதுவாக இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் இருந்து அதோடைய கிரமங்கள், அதோடைய எந்த ஸ்டெப்பில் இருக்காங்கிறத சொல்ல போகிறார். ஸோ 13லேருந்து 15 வரைக்கும் விதவிதமான பக்தர்களை பற்றி, ஏன்னா எல்லா பக்தர்களும் ஒரே மாதிரி இல்லை, அவர்கள் செய்யும் பக்தி முறைகளை பற்றி பகவான் வர்ணிக்கிறார். சென்ற ஸ்லோகத்தில் அபக்தர்களை பற்றி பேசினார். இந்த ஸ்லோகத்தில் பக்தர்கள் மற்றும் அவர்களுடைய பக்தி இங்கு ஆரம்பமாகிறது. ஏன்னா சில பேர் ஆரம்ப நிலையில் இருக்காங்க, சில பேர் கொஞ்சம் முன்னேறி இருக்கிறார்கள், இன்னும் சில பேர் முன்னேறி இருக்கிறார்கள். பகவான் ராமகிருஷ்ணர் சொன்னது போல் முன்னேறி செல் அப்படின்னு சொல்லி கடைசி எங்கே போய் முடியும், நான் தான் அவன் அப்படின்ற இடத்துல போகிற வரைக்கும் முன்னேறி சென்று கொண்டு இருக்க வேண்டும். ஸோ பக்தி ஆரம்பிக்கிறது முடிவு வரைக்கும். காரணம், பகவானை வழிபடுபவர்கள் எல்லோரும் பக்தர்கள் தான். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் பக்தர்கள் தான். ஆனால் அவரவர்கள் விதவிதமான நிலையில் படியில் இருக்கிறார்கள். இங்கு முதலில் பக்தர்களை பற்றி பேசுகிறார். பகவான் தன்னை வழிபடுபவர்கள் எப்படி அழைக்கிறார். நீ ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாலே போதும், அதை பக்தர்கள்னு சொல்லிடுறாரு. அவர்களை என்ன சொல்றாரு, மகாத்மனகா என்று பகவான் சொல்கிறார். இப்படி பகவானே மகாத்மனகா என்று அழைக்கிறார் என்றால் அந்த சொல்லில் இருக்கின்ற ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா, அந்த ஆத்மாவில் உள்ள மனம், சித்தம், புத்தி, அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எடுத்துக்கொண்டு ஆக மகாத்மா என்றால் தூய பக்தி, இறை சிந்தனை, இறைவனை பற்றிய சித்தம், மனம், புத்தி உடையவர்கள் தான். அவர்கள் பல ஜென்மங்களில் அவர்கள் செய்த புண்ணிய கர்மங்களினால, நல்ல கர்மங்களினால் அவர்களுடைய சித்தம், மனம் தூய்மையாயிருக்கிறது, தூய்மையை அடைந்திருக்கிறார்கள். நாம் பார்த்துருக்குறோம், இந்த உலகத்தில் நல்லது செய்து தூய்மையானவர்கள், அதாவது கிரமத்தில், அதாவது இப்போ அந்த உலகத்தில், இந்த உலகத்தில் பிறந்து நல்ல சம்ஸ்காரங்களோடு பிறந்து அவர்கள் நல்ல செயல்கள் செய்து புண்ணிய கர்மங்கள் செய்து அதிலிருந்து அவர்கள் பக்தர்கள் ஆகிறார்கள், நல்லவர்கள் ஆகிறார்கள். இப்படி நம்ம பார்த்துருக்கோம். சில பேர் பிறப்பிலே தூய்மையாக இருக்கிறார்கள். அப்படியே நம்ம அவதார புருஷர்கள்லாம் பிறப்பிலேயே தூய்மையாக, ஏன்னா அவர்கள் அவதார புருஷர்கள். அந்த அவதார புருஷர்களுடைய பெற்றோர்களை பார்த்தால் அவர்கள் பிறப்பிலேயே தூய்மையாக இருக்கிறார்கள். அப்படி பல நம்ம இதில் பார்த்துருக்கோம், நம்முடைய புராணங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். உதாரணமாக நம்ம சுதிராம் பார்த்திங்கன்னா, அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை எப்படி ஒரு எடுத்துக்காட்டாக எல்லோருக்கும் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கைக்கு உதாரணமாக இருந்தார். உண்மையே பேசுறது. அதனால் அவர் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஏன்னே தெரியல, ஆனால் எல்லாரும் அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. காரணம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய சத்தியம், அவருடைய நல்ல எண்ணங்கள், நல்லது செய்யணும்னு இப்படி பிறப்பிலே நல்லவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட, அதாவது பிறவியிலேயே நல்லவர்களாகவும் இருப்பது, காலக்கிரமத்தில் நல்லவர்கள் இருப்பது, இப்படி ரெண்டு நல்ல பிறவியில் நல்ல காரியங்கள் செய்து அதனால் நல்ல மனதை அடைந்தவர்கள். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் என்ன செய்கிறார்கள், மாம் பஜந்தி. மாம் பஜந்தி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பஜந்தி அப்படிங்கிறது இதில் இருக்குது பாருங்கள், பஜந்தியா அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது மாம் பஜந்தி என்றால் என்னை, இந்த ரெண்டாவது வரையில் இந்த பஜந்திங்கிற வார்த்தை வருது. அதனால் மாம் எடுத்துகிட்டு அதோட சேர்த்து பஜந்தின்னா, பஜந்தி என்னை வழிபடுகிறார்கள். ஆக நாம் மாம் பஜந்தினால் என்னை வழிபடுகிறார்கள். அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, அனன்ய. அனன்யன வேறு எதையும் சிந்திக்காமல், என்னை நினைக்கிறார்கள், என்னை வழிபடுகிறார்கள். பஜந்திய அனன்ய மனஹா என்று பார்க்க வேண்டும். அனன்ய என்றால் வேறு எந்த இடத்திலும் மனதை வைக்காமல், வேறு எந்த இடத்திலும் மனதை சிதற விடாமல். இதுதான் நமக்கு மெயின் பிரச்சனையாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த மனம் நம்மளை நம்ம நினைக்கிறது செய்கிறதில்ல. ஏன்னா அதுதான் நம்ம மூடி வைக்குது. நம்முடைய
அந்த உண்மையான சுரூபத்தை மூடி வைக்கிறதுக்கு இந்த மனசு எதோ சிந்திக்கிறது. மனதை கட்டுப்படுத்த வேண்டும். சித்த விருத்தி நிரோதகன்னு சொல்லி யோகத்தில் பதஞ்சலி முனிவர் சொன்னார். அப்படி இந்த மனதை மனன் வேறு எதையும் நினைக்காமல், அதுதான் பெரிய கஷ்டம். அதை அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாம் ஈஸி தான். இந்த மனதை வேறு எதையும் சிந்திக்க விடாமல், ஈஸ்வரனை தவிர வேறு எங்கும் மனதை செலுத்தாமல், தட் இஸ் பகவானிடத்தில் மட்டும் மனதை வைத்து இருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களாக தங்களை மாற்றிக்கொண்டு காலக்கிரமத்தில், ஏன்னா இது ஒரு நாளில் வராது. நம்ம டெய்லி அதை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அது வரும். இப்படி தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அதாவது பக்தர்கள் படிப்படியாக தங்களை மாற்றிக்கொண்டு என்னை வழிபடுகிறார்கள். பஜந்தி என்ற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் இருக்கு. என்னன்னா, வேறு எங்கும் மனதை சிந்திக்காமல் சிதற விடாமல் அப்படின்னு சொல்றேன். இந்த உலகத்தில் வாழ்கின்ற, அதாவது இந்த உலகத்தில் ஈஸ்வர சுரூபமாக எல்லாம் வேறு இடத்தில் சிந்திக்காமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் பார்க்கறதெல்லாம் இறைவனா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மனம் எங்கேயும் சிந்திக்காது. இப்போ இது வேற அது வேற, இது எனக்கு சுகத்தை தருகிறது, துக்கத்தை தருகிறது அப்படின்னா மனம் இயற்கையாகவே சுகத்தை நோக்கி தான் போகும். ஆனால் எல்லாமே இறைவனாக பார்த்து விட்டால் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லையே. ஈஸ்வர ஸ்வரூபமாக எல்லாம் பார்த்துன்னா வேறு எங்கும் மனதை சிதற விடாமல் எதை பார்த்தாலும் இறைவனைத்தான் பார்க்கிறோம். இது நமக்கு ஒரு நாள் இது இன்னைக்கே சித்திக்குமா அப்படின்னா சித்திச்சா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது கிடைச்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இப்படித்தான் மதுரு பாபு பகவான் ராமகிருஷ்ணன் எனக்கு இது கொடுங்க, எனக்கு சமாதி நிலையை கொடுங்க, எனக்கு தேவியோட இதை கொடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார், உனக்கு நேரம் வரும்போது எல்லாம் வந்துடும் அப்படின்னாரு. இல்லை எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் பகவான் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னார் ராமகிருஷ்ணர். அவர் என்னாச்சு, 3 நாள் அவர் சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. தன்னுடைய வேலைகள் எதுவுமே, வியாபாரங்கள் எதுவுமே பண்ண முடியல. காரணம் என்னென்னா எல்லாமே அதுக்கு மன குறிப்பிட்ட இது சித்தி ஆகி, அதாவது மனது பக்குவம் அடைந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் ஏற்றுக்க முடியும். ஸோ வேறு எங்கும் மனம் செய்யாமல் ஈஸ்வர ஸ்வரூபமாக எல்லாம் பார்க்கின்ற எண்ணம், அது அந்த மனம் அங்கு வரும். இந்த அனன்ய மனசா என்ற மற்றொரு பொருள் என்னன்னா, இந்த உலகத்தில் என்னுடைய பிரத்யேக ஆத்மாவை தவிர, என்னுடைய பிரத்யேக ஆத்மாவை தவிர எங்குமே அவர் தான் தெரிகிறது. எல்லா பிரத்யேக ஆத்மாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை, நான் தான் எல்லாமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பிரத்யேக ஆத்மாவை தான் எல்லாமே பார்க்கிறார். அப்படி ஒரு இது இருக்கு. என்னை நாடுதல் என்கிறதும் சரி, என்னை வழிபடுதல் என்பதும் சரி, எல்லா இடத்திலையும் இறைவனைத்தான் பார்க்கிறேன், எல்லா இடத்திலும் என்னைத்தான் பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வர்றதும் சரி, எல்லாமே ஒரே பொருள் தான். நான் அந்த பரமாத்மாவின் அங்கம் என்ற உணர்வு அங்கு வரும். தன்னையே இந்த உலகத்தில் எல்லாமாக பார்ப்பதற்கு நம்ம 6வது அத்தியாயத்திலே அது பார்த்தோம். 6வது அத்தியாயத்தில் நானே எல்லாமாக, அதாவது ஆத்ம உபம்யேன சர்வத்திர சமம் பஷ்யதி யோ அர்ஜுனா சுகம் வா எதிவா துக்கம் ச யோகி பரமோமதாக அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆத்ம உபம்யேன, எனக்கு என்ன சுகதுக்கம் இருக்கோ, எனக்கு என்ன வழி இருக்கோ, எனக்கு என்ன இது இருக்கோ, அதே தான் எல்லாருடைய இடத்துலையும் நான் பார்க்கணும். எனக்கு மட்டும் ஏசி வேணும், மற்றவங்க வெயிலில் அலையணும், வெயிலில் போய் உட்காந்துருக்கணுங்கிறது கிடையாது. ஸோ அப்படி பார்க்கக்கூடிய ஒரு இதம் எல்லாம் வரும். அதாவது எல்லா இடத்துலையும் என்னத்தான் பார்க்கும்போது வேற என்ன இருக்கு அவனுக்கு. அதனால தான் இந்த இடத்துல சொல்றாரு பார்த்தா அப்படின்னு சொல்லி பகவான் அர்ஜுனனை கூப்பிடுறாரு. பார்த்தான்னா தனஞ்சயா, இப்படி பல பேரை சொல்லி கூப்பிடுவார். அந்தந்த இடத்துல அந்த ஒரு முக்கியத்துவம் இருக்கு. பார்த்தா அர்ஜுனா, ஹே அர்ஜுனா, பக்தர்கள் என்னை இப்படியெல்லாம் வழிபடுகிறார்கள், நீ என்னுடைய அத்தை மகன் நினைச்சு நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, என்னை எப்படியெல்லாம் வழிபடுகிறார்கள் என்பதை சொல்றாரு இந்த இடத்துல. பார்த்தான்னு சொல்லி சென்ற ஸ்லோகத்தில் அபக்தர்களை பற்றி சொன்னார். அபக்தரை சொல்லி போடும்போது ராட்சசீம் ஆசுரீம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனால் பக்தர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா தெய்வீகம் ஆனவர்கள். ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன் அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்றார். நம்மிடத்தில் உள்ள தெய்வீகத்தன்மையை நாம் உணர வேண்டும், நாம் அறிய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம். அதுதான் பகவான் ராமகிருஷ்ணன் சொன்னார். நாம் எல்லோரும் தெய்வீகமானவர்கள், அதைத்தான் ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய, அந்த தர்மத்தை நீ சாதாரணமான இல்லை, நீ தெய்வீகமானவன் என்பதை மீண்டும் ஒரு முறை நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக வந்தார். அதனால பக்தர்கள் எப்படி இருக்கிறார்கள், தெய்வீம்
பிரகிருதி ஆஸ்ரிதா. ஆஸ்ரிதா என்றால் சார்ந்து, அதோட சார்ந்து தெய்வீ பிரகிருதியும் சேர்ந்து இருக்கிறார்கள்னா தமோகுண சத்துவகுணத்தில் இருக்கிறார்கள். சத்துவகுணத்தில் இருக்கும்போது ஆனந்தம் சுகம் ரெண்டுமே கிடைக்கும். அதாவது சுகம் ஆனந்தம், அதுக்கப்புறம் நாலேஜ் ரெண்டுமே கிடைக்குங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சத்துவம் வரும் பொழுது நமக்கு சத்வம் சம்சுத்திம் அப்படின்னு சொல்லி மன தூய்மை கிடைக்கும். மன தூய்மை அடையும் பொழுது மனதில் எந்த கல்மிஷங்கள் போது உள்ளே இருக்கின்ற அந்த பிரதிகாசம், அந்த ஜீவாத்மா பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால தெய்வீம் பிரகிருதி ஆஸ்ரிதா என்று சொல்றார். எதை சார்ந்திருக்கிறார்கள்? தெய்வீக தன்மையை சார்ந்திருக்கிறார்கள். அந்த பிரகிருதி என்பது, பிரகிருதி எந்த தன்மை? பிரகிருதி தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம் 3 இருக்கு. அந்த சத்துவகுணம் மட்டும் தெய்வீகத்தை பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதை சார்ந்து இருப்பார்கள். அதாவது இந்த சார்ந்த தேவர்களுடைய பிரகிருதி அப்படின்னா, தேவர்களுடைய பிரகிருதி சத்துவகுணத்தை சார்ந்தது. இங்கு சங்கரர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, தேவர்கள் தெய்வீகமானவர்கள் என்று, அதாவது தேவர்கள் தெய்வீகமானவர்கள். ஆனால் சில தேவர்கள், அதாவது இந்திரன் சந்திரன் எல்லாம் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள்லாம் எப்படின்னா, அவர்கள் எப்பொழுதுமே போகத்தில் திளைத்திருப்பவர்கள், போகத்தில் மூழ்கி இருப்பவர்கள். ஏனென்றால் அவர்களிடத்தில் இந்திரிய கட்டுப்பாடு இல்லை. பொதுவாக தேவர்கள் சத்துவகுணத்தில் இருப்பார்கள். ஆனால் இந்த இந்திரன் சந்திரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவர்கள், அவர்கள் போகத்தில் இருப்பதனால் அவர்களோட அந்த மனக்கட்டுப்பாடு இல்லை. தேவர்கள் என்னும் சொல்லும் பொழுது மனக்கட்டுப்பாடு இருப்பவர்கள், மனக்கட்டுப்பாடு சமதம அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட கட்டுப்பாடு இருப்பவர்கள் தான் தேவர்கள். அவர்கள் தான் இறைவனை அடைவதற்கான தகுதிகள் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் சங்கரர் சொல்லும்போது. ஸோ அவர்களுடைய ஏனென்றால் அவர்களுடைய இந்திரியங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அதனால்தான் யார் அதிகமாக, இப்போ நம்மளே பார்ப்பாங்க, யார் அதிகமாக இந்திரிய போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் தேவர்களாக பிறப்பார்கள். அதாவது இந்திரன் சந்திரனாக பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சாஸ்திரத்தில் ஒரு இது இருக்கு. ஸோ இந்திரியங்களுடைய வீரியம் சிறிது காலம்தான் இருக்கும். எப்போ நம்ம இந்த பூலோகத்தில் வாழும்போது சின்ன வயசில் எல்லாமே அனுபவிக்கணும், எல்லாமே இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். காரணம் அப்போ இந்திரியங்கள் நல்ல வீரியமாக இருக்கும். அதே கொஞ்ச நாள் போக போக வயசாக அந்த இந்திரியங்களுடைய வீரியம் குறைந்து கொண்டே இருக்கும். ஆனால் தேவலோகத்தில் இந்திரனும் சந்திரனும் வாழ்கின்ற இடத்தில் அந்த இந்திரிய வீரியம் குறையாது, இந்திரிய சக்தி குறையாது. ஆனால் தேவலோகத்தில் அவர்களுடைய சக்தி குறையாமல் இருக்கும். ஆனால் புண்ணியம் தீர்ந்தவுடன், அவர்களுக்கு எத்தனை காலம் புண்ணியமாக இருக்கிறார்களோ தேவர்கள், ஏதாவது இந்திரன் எத்தனை காலம் தன்னுடைய புண்ணியம் இருக்கிறதோ அது வரைக்கும் தான் அந்த போஸ்டில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் திருப்பி மீண்டும் புனரபிஜனனம் புனரபிமரணம் தான். அதனால் அந்த சக்தி அவர்கள் அந்த இடத்தில் குறையாது. ஆனால் அவர்களுடைய புண்ணிய காலம் தீர்ந்தவுடன் மீண்டும் இந்த உலகத்தில் பிறப்பார்கள். அதனால தேவர்கள் நிலை அல்ல அப்படின்னு சொல்லி சங்கரர் தெளிவுபடுத்துறார். யாருக்கு மனக்கட்டுப்பாடு இந்திர கட்டுப்பாடு இருக்கிறதோ அவர்கள்தான் தெய்வீக பிரகிருதியை சார்ந்தவர்கள். ஆக இந்த மகாத்மாக்கள், அதாவது பக்தர்கள், இந்திரிய கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கணும். பக்தன் அப்படின்னு சொன்னா அவனுடைய இந்திரிய கட்டுப்பாடு இருக்கணும், மனக்கட்டுப்பாடு இருக்கணும். அதனால தான் சங்கரர் என்ன சொல்றாரு, சம தம தயா ஸ்ரத்தா, இதெல்லாம் ஒரு பக்தர்களுக்கு இருக்கும். பக்தர்கள் இதை பின்பற்றுவார்கள். பக்தர்கள்னா சும்மா நினைக்க கூடாது, சும்மா எல்லாம் பகவானே எல்லாம் பார்த்துக்குவாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாம் பார்த்துக்கோனா நம்ம இந்த சம தம தயா ஸ்ரத்தா இதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணிக்கிடணும். சம என்பது மனக்கட்டுப்பாடு, மனதை எப்படி கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. தம என்கிறது இந்திரிய கட்டுப்பாடு, இந்திரிய ஒழுக்கம். தயா என்பது கருணை, மற்ற ஜீவர்களுடன் கருணை. காரணம் எல்லாம் இறைவனுடைய அம்சங்கள் அப்படின்னு சொல்லி. ஸ்ரத்தா என்றால் நம்பிக்கை. இப்படிப்பட்ட பண்புகளை, தன்மைகளை அவர்கள் சார்ந்து இருப்பார்கள். யாரு? மகாத்மாக்கள். அதனால தான் தைத்தரிய உபனிஷத்தில் ஒரு அழகான ஒரு இது இருக்கு. ஒருவன் ஒரு பொருளை அனுபவித்தால் அவனுக்கு இன்பம் கிடைக்கும். ஆனால் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதை அனுபவிக்காமல் மனதை கட்டுப்படுத்தினால் அந்த
பொருளை அனுபவித்து கிடைக்கும் இன்பத்தை விட 100 மடங்கு அதிகமாக மனக்கட்டுப்பாடுடன் இருப்பவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தைத்தரிய உபனிஷத்தில் ஒரு இருக்கு. 100 மடங்கு பார்த்துக்குங்க. சாதாரணமாக அந்த பொருளை அனுபவித்தால் கிடைக்கின்ற சுகத்தை விட மனதை கட்டுப்படுத்தி அதை அனுபவிக்காமல் இருக்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கின்ற சுகம் 100 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லி தைத்தரிய உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் சமசுகம். சமசுகம் அப்படின்னா மனக்கட்டுப்பாட்டால் கிடைக்கின்ற சுகம். மனக்கட்டுப்பாட்டிலிருந்து இந்த சுகத்தின் முன்பு, அதாவது மனக்கட்டுப்பாடிலிருந்து கிடைக்கின்ற சுகம் சாதாரண போக சுகத்துக்கு ஒன்றும் இல்லை. கம்பேர் பண்ணும்போது மனக்கட்டுப்பாடில் நமக்கு கிடைக்கின்ற சுகம், அதை கம்பேர் பண்ணும்போது இந்த உலக சுகம், உலக போகம் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் 3வது அத்தியாயத்தை ஆத்மன்யே ஆத்மனா துஷ்ட சித 2வது அத்தியாயத்தில் ஆத்மன்யே ஆத்மனா சிஷ்ட சித பிரக்யஸ் ததோச்சதே எப்படின்னு சொல்ற. துக்கே சனுத் விக்னமனா சுகேசு விகத பிரகா வீதராக பயக்க. இப்படி ஒரு 12-13 ஸ்லோகங்கள் சிதப்பிரஜனை பற்றி சொல்லுகிறார். ஸோ இப்படி மனக்கட்டுப்பாடுடன் இந்த உலகத்தில் இருக்கிறவனுக்கு எப்படி ஒரு சுகம் கிடைக்கும்? அவன் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்ட, தன்னுடைய தன்மையை, தெய்வீக தன்மையை அவன் அனுபவிக்கிறான். அப்போ அவனுக்கு வேற எந்த சுகமும் தேவையில்லை. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த சுகங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத பகவான் சங்கரர் சொல்றாரு. அதாவது இந்த தைத்திரிய உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் மகாத்மாக்கள் அனன்ய மனகான்னா மனம் மாம் மகாத்மாக்கள் அனன்ய மனகா மாம் பஜந்தி. இப்படி பார்க்கணும். மாம்னால் என்னை. அடுத்து என்னது ஞாத்வா. ஞாத்வா அப்படிங்கிறத நம்ம 2வது வரியில வருது. இந்த ஞாத்வா பூதா அதி அவ்யயம். இந்த இடத்துல பூத அதி அவ்யயம். இந்த பக்தர்கள் இப்படிப்பட்ட தெய்வீக பிரகிருதியை சார்ந்து என்னை வழிபட காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எத்தனையோ போக பொருள்கள் இருக்கிறது, இன்பம் கொடுக்கின்ற வஸ்துக்கள் இருக்கிறது. ஏன் சாஸ்திரம் படிக்க வேண்டும்? ஏன் உபனிஷத் படிக்க வேண்டும்? ஏன் கீதை படிக்க வேண்டும்? கோவிலுக்கு செல்ல வேண்டும், நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும், என்ன பயன்? இப்படி அவர்கள் நாடுவதில் என்ன காரணம் அப்படின்னலாம் நமக்கு ஒரு கேள்வி வரும். இந்த கீதை வகுப்பு நான் கிட்டத்தட்ட 2021 செப்டம்பர்லேருந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி இந்த கீதையில் என்னதான் இருக்கு? அதற்கு பலர் சொல்கிறார்கள், இந்த பக்தர்கள் பகவானை அடைவதற்கான அறிவு இதில் இருக்கிறது என்று அவர்கள் இதை பின்பற்றுகிறார்கள். அதாவது இந்த உபனிஷத்து ஏன் படிக்கணும், கீதை ஏன் படிக்கணும், நல்லதை ஏன் கேட்கணும் அப்படின்னா, இதெல்லாம் பக்தர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் அறிவு, டேலண்ட்னா நாலேஜுங்களா. அவர்கள் என்னை அடையும் வழி இந்த பகவத்கீதையிலும் இந்த உபனிஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் என்னை நாடுகிறார்கள், என்னை வழிபடுகிறார்கள். அந்த அறிவு இல்லாதவர்கள், அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா இந்த அறிவு இல்லைன்னா எதுக்குடா இவன் பகவத்கீதையை மணிக்கணக்கில் படிக்கிறாங்க, வருஷக்கணக்கில் படிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அறிவு இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு இதை பற்றி புரியாது. ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் என்பதை நிரூபிக்க என்ன செய்கிறதுனா, அதாவது இந்த ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத நமக்கு இந்த சாஸ்திரங்கள், உபனிஷத்துகள் வழிகாட்டுகிறது. ஆத்ம உபம்யான சர்வத்திரன்னு சொன்ன மாதிரி இங்கே ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்ட, நீ எங்கேயும் இது வேண்டாம். இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இந்த மனிதர்கள் ஆத்மாவிலேயே சுகம், அவ்வளோ சுகம் இருக்குங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணுறது? சாதாரண மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சுகம் எங்கேயோ வெளியிலேருந்து வருகிறது, சுகம் வெளியிலேருந்து வருகிறது, அதுதான் நம்ம நாடி ஓடி போகிறோம், எங்கெங்கேயோ ஓடி போகிறோம், எதையோ எவ்வளோ செலவு பண்ணுறோம், எதையெல்லாம் இழக்கிறோம், சுகத்துக்காக எல்லாம் ஓடுறோம் அங்கங்க. ஆனால் எங்கேயோ ஒரு மூளையில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருக்கின்ற ஒரு ஞானி, எதுவுமே இல்லை அவர்கிட்ட, எந்த இதுவும் இல்லை, ஆனால் அவர் ஆனந்தமாக இருக்கிறார். அதையும் நம்ம பார்க்குறோம். எத்தனையோ நம்முடைய புத்தகத்தில் படிச்சிருக்கோம். ஞானிகளுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா கையில் ஒன்றுமே இல்லை, அவர் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருக்கார், ஆனந்தமாக இருக்கிறார். ஏற்கனவே நான் அலெக்சாண்டரை பற்றி சொல்லியிருந்தேன்.
அலெக்சாண்டர் தன்னுடைய குருநாதர் சொல்லியிருக்கார், நீ இந்தியாவுக்கு போகிற, இந்தியா படையெடுக்க போகிற, அங்கே நிறைய யோகிகள் ஞானிகள்லாம் இருக்காங்க, அவங்கள பாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த பாசறையில், அந்த போர் பாசறையில் ஒரு நாள் இருக்கும் பொழுது ஒரு ஞானி ஒருவர் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருக்கார், ஆனந்தமாக உட்காந்துருக்கார். இவர் பெரிய ஒரு மகா வீரர், மகா சக்கரவர்த்தி. அவர் வர்றாரு, இந்த ஞானியை பார்க்குறாரு, ஞானியை பார்க்க வர்றாரு. அங்கே வரும்போது நமஸ்காரம் பண்ணிவிட்டு, உங்களை பார்த்தா ஞானி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் பொழுது, உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்றார். அவங்க என்ன வேண்டும் அப்படிங்கிறத ஞானி அதை அவரை பார்த்துட்டு, கொஞ்சம் தள்ளி நில்லு, வெயில் கொஞ்சம் வரட்டும், நான் வெயில் விழணும்னு சொல்லி இங்கே உட்காந்துருக்கேன், ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்லி இவ்வளவு ஆனந்தமாக இருக்கார் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ இப்போ இந்த ஞானிகள் எதுவுமே கையில் இல்லை, ஆனால் ஆனந்தமாக இருக்கிறார். ஆனால் நம்ம எதுக்கோ ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் கடைசி எங்கேயுமே புரிய மாட்டேங்குது நமக்கு. என்ன கிடைக்கும், என்ன இருக்குங்கிறதுலே தெரியமில்லை. அப்போ என்ன, நமக்கு சுகம் ஆனந்தம் வெளியே எங்கேயோ இருக்குங்கிறது நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஞானிகள் அப்படி கிடையாது. ஒன்றுமில்லாத ஞானி சந்தோஷமாக இருக்கிறான். அதற்கு காரணம் எங்கோ ஒரு சக்தி வாய்ந்த ஆனந்தம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதை கண்டுபிடிக்க வேண்டும். அதை தான் நம்முடைய நோக்கம். அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த காரணம்தான் ஆத்ம ஞானம். அந்த காரணத்தை, அந்த கரணத்தை, அந்த இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் நமக்கு ஆத்ம ஞானம், தன்னுடைய சொரூப ஞானம். இந்த பக்தர்கள் என்னை நாட, என்னை தெரிந்து கொள்ள இந்த சாஸ்திரங்களை எல்லாம் படித்து, இந்த சாஸ்திரங்களை படிப்பதற்கு மற்றவதை எல்லாமே, இப்போ நீங்கள் 1 hour கீதை பார்க்குறீங்க, இந்த நேரத்தில் என்னென்ன சீரியல் வருமோ, என்னென்ன இது வருமோ, அதெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கீதை கிளாஸ்க்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ இதிலிருந்து என்னென்னா, சாதாரண மனிதர்கள் அவர்களுடைய அறிவு விட இந்த பக்தர்களுக்கு ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா இருக்கிறது. அது என்னன்னா ஞாத்வா. ஞாத்வான்னா அறிந்து, எதை தெரிந்து கொண்டு, எந்த காரணத்தால் அதை தெரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூதாதி. பூதாதினா ஆதி என்றால் காரணம். எல்லா ஜீவன்களுக்கும் காரணம் இந்த பரம்பொருள் தான் என்ற அறிவு நமக்கு இந்த உபநிஷத்திலையும் கீதையிலையும் கிடைக்கிறது. அதனால் நாமும் சரணடைய வேண்டும், இறைவனை சரணடைய வேண்டும் என்ற இந்த அறிவு இந்த பக்தர்களுக்கு இருக்கு. ஆனால் இது அந்த பக்தி இல்லாத அபக்தர்களுக்கு இல்லை அப்படிங்கிறத பகவான் சொல்றார். ஆக பூத பிளஸ் ஆதி, பூதாதி, எல்லா காரணமாக இருக்கின்ற அந்த எல்லா ஜீவ ஜெகத்துக்கும், சராச்சரம் அப்படின்னு பார்த்தோம், சரத்துக்கும் அச்சரத்துக்கும் காரணமாக இருக்கின்ற அந்த இறைவன் பகவான் பரம்பொருள் தான், பரம்பொருள் ஒருவர் தான் அப்படிங்கிற அறிவு இந்த பக்தர்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் பகவான் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அந்த அறிவு, அதாவது அந்த காரணமாக இருக்கின்ற அந்த பகவான் எப்படி இருக்கிறார்னா அவ்யயம், மாறாத அழியாதவராக இருக்கிறார். இப்படிப்பட்டவர்களைத்தான் நம்ம தேட வேண்டும். அழிகின்ற இந்த போகங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, நமக்கு கைவிட்டுரும் கடைசி நேரத்தில் அப்படிங்கிறது சொல்கிறது நான். அதனால் இந்த பக்தன் நான் அழியாத தத்துவம் என்பதை நன்கு உணர்ந்து மற்ற அனைத்தையும் தியாகம் செய்து விடுகிறான், அழித்து விடுகிறான். மற்ற எல்லாம் அழியக்கூடியது என்பதை உணர்ந்து என்னை நாடுகிறான். அந்த அறிவு இந்த பக்தனுக்கு இருக்கு. அதனால தான் பகவான் அவனை மகாத்மனஹா அப்படிங்கிறது சொல்றார். இங்கு அவ்யயம் என்பதற்கு பகவானுடைய அந்த முதல் மாம் என்று சொன்னாரே, அதோடைய அடைமொழி, அந்த சொல்லுக்கு அடைமொழி மாம் என்பதற்கு அடைமொழியாக இந்த அவ்யயம் இருக்கிறது. ஆக இந்த பகவான் அழியாத வஸ்து, அழியாத தத்துவம் என்பதை எல்லா பூதங்களுக்கும், எல்லா ஜீவராசிகளும், சராசரத்துக்கும் காரணமாக பகவான் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொருளை நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கும் போது நாம் அது அழியாத வஸ்துவாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம். ஒன்றுமில்லை, நம்ம கடைக்கு போகிறோம், ஒரு துணி வாங்கணும் அப்படின்னா அந்த துணி ரொம்ப நாள் நீடிக்கணும், ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி வாங்குகிறோம். ஆனால் வாங்கி கடையில் நல்லது இருந்தால் நல்லது, இல்லைன்னா கடை கலர் போயிட்டு அது போயிடும். அதனால் நம்ம சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்முடைய மனம் எதை நாடுகிறது, ஒரு சாஸ்வதமானதாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதான் நம்ம செலக்ட் பண்ணுறது தான் தப்பாக போயிடுது. அதே போல தான் ஞானி
அவர்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஞானி வந்து எப்படின்னா, நம்ம மாதிரி தனக்கு வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை தேடுகிறார். ஏன்னா அவருக்கு பசிக்கு சாப்பாடு கொஞ்சம் வேணும், ஏதாவது கொஞ்சம் வேணும். ஆனால் வாழ்க்கையின் லட்சியம் அது இல்லை. நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா, சின்ன சின்ன வஸ்துவில் சாஸ்வதமாக இருக்கணும்னு நினச்சி நம்பி வாங்குகிறோம். ஆனால் நம்ம லட்சியத்தை அதை மறந்துடும். நம்முடைய எண்ணம் இருக்குது, இது நான் வாங்குகிற விஷயம், நம்ம தேடுகின்ற விஷயம் சாஸ்வதமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதில் நமக்கு விட்டுறோம். எதை தேடுறோம்? எதை தேடணுமோ அதை தேடாமல் மற்றதெல்லாம் தேடிடுறோம். ஆனால் ஞானிகள் அப்படின்னு கிடையாது. தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை தேடுறார். ஆனால் அது லட்சியம் இல்லை. எனக்கு பகவான் தான் சாஸ்வதமானது லட்சியம். அதனால் அவை மட்டும்தான் அழியாததாக இருக்க வேண்டும், அவ்வியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் தேடுறாரு. நம்ம அப்படி செய்யலை. ஆனால் இந்த பக்தர்கள் பகவானை நாடுகிறார்கள். அவ்வியம், அழியாத தத்துவம், அப்படிப்பட்ட மேலான தத்துவ பிரகிருதியை எடுத்து கொண்டவர்கள் யாரு? பக்தர்கள். காரணம் தெய்வீம் ஆசிரிதா, அந்த அறிவு அவர்களுக்கு இருக்கு. அந்த தெய்வீ ஆசிரிதா, தெய்வீம் பிரகிருதியும் ஆசிரிதா அப்படிங்கிறதுலேருந்து அவர்களுக்கு அந்த அறிவு இருக்கிறது. நாம் இந்த அழியாத ஆதி அந்தம், அதாவது எல்லா பூதர்களுக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் காரணமான அழியாத அந்த பகவானை நாம் நாடுவது தான் நம்முடைய சாஸ்வதமான ஆனந்தம் கிடைக்கும் என்று நாடுகிறார்கள். ஞானிகள் அதை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி. இனி பக்தர்களுடைய நிலை என்ன? ஸ்டெப்பு, அதாவது அடுத்த ஸ்லோகத்தில் வந்து 12வது ஸ்லோகத்தில் அபக்தர்களை பற்றி பேசிட்டு 13வது ஸ்லோகத்தில் பக்தர்களை பற்றி பேசி, இனி இந்த பக்தர்களுடைய நிலை என்ன, எப்படிப்பட்ட பக்தர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பகவான் சொல்ல போகிறார். அதுக்கு முன்னாடி இந்த மகாத்மனக அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு ஒரு சில உதாரணம் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார். நம்ம அவருடைய இதுலேருந்து எடுத்து பற்றி பார்த்துருக்கோம். அதாவது மகாத்மனகனா பகவான் சொல்கின்றது, இந்த உலகத்தில் 3 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். சிலர் தீய எண்ணங்கள், தீயவர்களாக இருப்பார்கள். சிலர் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு பக்தியும் உடையவர்களாக இருப்பார்கள். இருப்பினும் பெரும்பாலான மக்கள், அதாவது சாதாரண மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப மோசமாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப நல்லவர்களாகவும் இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ரொம்ப சுயநலமாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப இதாகவும் இருக்க மாட்டாங்க. அதாவது சுயநலமும் இருக்காது, அதே நேரத்தில் மற்றவங்களை பற்றியும் யோசிப்பாங்க. இப்படி ரெண்டும் கெட்ட நிலையில், அதாவது இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல், எப்படின்னா அவங்களுடைய தன்மை என்ன எப்படின்னா, வாழுங்கள் வாழ விடுங்கள், இப்படி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதனால் இப்படி ஒவ்வொருத்தர்களுடைய கொள்கை ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அதனால் மகாத்மனக அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பகவான் சொல்கிறார், நல்ல சம்ஸ்காரங்கள் உடைய பக்தியோடைய, அதாவது இறைவன் தான் சாஸ்வதமான உண்மை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் பல ஜென்மங்களாக அவர்கள் செய்த சம்ஸ்காரத்தின் மூலமாக கிடைத்த அந்த பலன் இருக்கு. ஸோ தெய்வீம் பிரகிருதியும் ஆசிரிதாக அப்படின்னா, தெய்வ பிரகிருதியை சார்ந்து இருப்பவர்கள், சத்வகுணத்துடன் இருப்பவர்கள். அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஆனந்தம் அவர்களுடைய அதாவது ஆனந்தம் என்பது மனதினுடைய பாவம், தன்மை. அது அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஆனந்தமாக இருக்கார்கள். துக்கேஷ் அனுத்விக்னமானதா, சுகேஷு விகதஸ்பிரகா. அப்படின்னா துக்கம் வரும்போது அது சோர்ந்து போயிட மாட்டாங்க, சுகம் வரும்போது அது எந்திரிச்சு ஓடவும் மாட்டாங்க, அதாவது சமநிலையில் இருப்பாங்க. அது மாதிரி காரணம் என்னென்னா, இந்த சத்துவ குணத்தில் அந்த ஒரு பண்பு இருக்குது. நம்ம எல்லா நிலையிலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சத்வகுணம் நமக்கு சரியான ஞானத்தையும் கொடுக்கும், தமோகுணம் நமக்கு மோகத்தை கொடுக்கும், தவறான ஞானத்தை கொடுக்கும். எது? தமோகுணமும் ரஜோகுணமும். இதை பற்றி பகவான் வந்து தெய்வீ ஆசுரி சம்பத் அப்படின்னு சொல்லி 16வது அத்தியாயத்தில் தெய்வீ சம்பத், அப்புறம் பிரகிருதி, இது ஆசுரி சம்பத், தேவர்களை பற்றியும் அசுரர்களை பற்றியும் சொல்ல போகிறார். இதில் 16வது ஸ்லோகத்தில் யார் தெய்வீக பிரகிருதி சார்ந்தவர்களோ அவர்கள் மகாத்மனார்கள் அப்படின்னு சொல்லி, அப்படின்னா மகாத்மனர்களுக்கு சத்துவகுணம் இருக்கிறது அப்படிங்கிற சொல்றாரு. அதாவது அவர்கள் எப்படி சத்துவகுணம் கிடைச்சா எப்படி இருப்பாங்கன்னா, பகவானை பஜந்தே அனன்ய மனஹா, அவர்கள் வேறு எங்கு மனதை செலுத்தாமல் இறைவனிடம் மட்டுமே செலுத்தார்கள். அவர்களுடைய மனம் அலைபாயாது. அப்போ சத்துவகுணம் இருக்குன்னு சொல்ல அர்த்தம். அவர்கள் தான் மனங்கள். அவர்களுடைய மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான், பகவான் மட்டும்தான். இறைவனை தியானம் செய்வார்கள், மலர்களை பறித்து இறைவனை பூஜைவார்கள். அனன்ய மனகா அப்படின்னா ஒரே மனதோட இறைவனை
தியானிப்பார்கள், இவனை மலர்களை பறித்து அவர்களை வழிபடுவார்கள். இதை பற்றிய விஷயங்கள் படிப்படியாக நம்ம கேட்கணும். அதாவது அவரை பற்றி கேட்பது, அவரை பற்றி படிப்பது, அந்த இதைத்தான் பிரகலாதன் மிக அருமையாக நவவித பக்தா, அதாவது 5 வகையான 9 வகையான பக்தர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறத பிரகலாதன் நவவித பக்தியை பற்றி சொல்கிறார். அதாவது ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஷ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லி 9 வகையான சொல்கிறார். ஸ்ரவணம் அப்படின்னா சத்சங்கம்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டார். ஸ்ரவணம்னா இறைவனை பற்றி மட்டும் கேட்டல், இறைவனுடைய நாமத்தை கேட்டல், இறைவனுடைய வாழ்க்கையை படித்தல், இதை மத்தியே சொல்லிட்டு நல்ல சம்ஸ்காரத்தை உண்டாக்குவது. அதுக்கப்புறம் கீர்த்தனம், அவரை பற்றி புகழ் பாடுவது. பகவான் ராமகிருஷ்ணன் இதே சொல்லியிருக்கார், கீர்த்தனம் பகவானை பற்றிய பாடணும். பாடும்போது நல்ல நமக்கு நம்மகிட்ட இருக்கின்ற அந்த கல்மிஷங்கள் எல்லாம் நமக்கு போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது கீர்த்தனம், அவரை பற்றி பாடுவது, அவரை பற்றி பாராயணம் செய்வது. இப்போ 9 நாள் நவராத்திரிக்கு நம்ம எல்லாம் சண்டி பாராயணம் செஞ்சுருப்போம். அதில் ஒரு வகையான கீர்த்தனம் அது. 3வது ஸ்மரணம், அவரை பற்றி பாட்டு கேட்டு அவரை பற்றி படித்து எல்லாம் அதை மீண்டும் அசை போடுவது போல மீண்டும் அதை பற்றி நாம் இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும். அவரை பற்றி மனதில் நினைத்து தியானம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பாத சேவனம், இறைவனுடைய கைங்கரியம். பாத சேவனம்ங்கிறது நம்ம பாத சேவனம்ங்கிறது எல்லாமே தான். அவருக்காக திருமஞ்சனத்துக்காக தண்ணி கொண்டு வர்றது, எல்லா வேலையும், பூ பறிக்கிறது, அந்த ஆலயத்தை துடைப்பது, ஆலயத்தை இது சொல்கிறாங்களே, இப்படி பல கைங்கரியங்கள் இருக்குது. அந்த கைங்கரி செய்வது தான் பாத சேவனம். அதுக்கப்புறம் அர்ச்சனம் சாஸ்திர முறைப்படி, எந்தெந்த சாஸ்திர தேவி வழிபாடு, இந்த வழிபாடு, எல்லா வழிபாடு சாஸ்திரத்தின் முறைப்படி இறைவனை வழிபடுதல். அது பாத சேவனம் சாஸ்திர முறைப்படி செய்வது அர்ச்சனம். அப்புறம் வந்தனம் சாஷ்டாங்கமாக நம்முடைய அங்கங்கள் 8 இந்த பூமியிலே பதித்து வணங்குதல். அஷ்டாங்க இது சொல்லுவோம், சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்லுவோம். அது மாதிரி அஷ்டாங்கம் சொல்கிறது. அதுக்கப்புறம் தாஸ்யம் என்பது பணிவிடை செய்தல். தாஸ்யம் என்னது, இப்போ அனுமார் தாசன் அப்படின்னு சொன்னார், ராமருடைய தாசனாக சொன்னார். அதே மாதிரி சுந்தரர் சொல்றார் தாசஸ்ய தாசோகம் அப்படின்னு சொல்லி சொன்னார். தாசஸ்ய தாசோகம் அப்படின்னு சொன்னது ராமானுஜருடைய சிஷியர் ஒருத்தர். அதே மாதிரி தான் சுந்தரரும் இருந்தார், சிவபெருமானுடைய தாசனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தாசியம். அதுக்கப்புறம் சக்கியம் என்பது நண்பராக இருப்பது, இறைவனை நண்பராக பாய்ப்பது. அர்ஜுனன் அது மாதிரி ஒரு சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆத்ம நிவேதனம் என்பது தன்னையே பகவானுக்காக அர்ப்பணம் செய்தல் அப்படிங்கிறது அந்த நமக அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து மமக அப்படின்னா எல்லாமே நாம் என்னுடைய உடல் மனம் இந்த அனாத்மாவை இறைவனுக்காக நான் அர்ப்பணம் செய்கிறேன் அப்படிங்கிறது சொல்கிறது இது. இப்படி நவவித பக்தி பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட பக்தர்கள் மகாத்மாக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இந்த 13வது ஸ்லோகத்தை சொல்லி முடித்து இனி 14வது ஸ்லோகம். இந்த பக்தர்களுடைய நிலை எப்படி, அவர்கள் எப்படி தன்னுடைய வழிபாடுகள் படிப்படியாக எப்படி இருக்கும் அப்படின்னா, எதையெல்லாம் அவர்கள் சோம்பேறியாக இல்லாமல் எல்லாம் இறைவன் பார்த்து கொள்வான் அப்படின்னு சொல்லாமல் தன்னுடைய சம தம தயா ஸ்ரத்தா இதெல்லாம் எப்படி மேம்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத இந்த 14வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸோ சததம் கீர்த்தயந்தோ மாம் யஜந்தக்ஷ திருடவிரதாக நமஸ்யந்தக்ஷ மாம் பக்தியா நித்தியயுக்தா உபாசதே. இப்படியெல்லாம் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான் பகவான். என்னை வழிபடுவது சாதாரண விஷயம் கிடையாது, தன்னை தயார்படுத்தி கொண்டு அவன் வழிபடுகிறான் அப்படின்னு சொல்லி, எப்பொழுது என்னை புகழ்வாராயும் உறுதியான விரதத்தோடு முயல்வார். அதாவது புகழ் பாடுவதுன்னா சதந்த கீர்த்தயந்தா, என்னை பற்றி புகழ் பாடுவது, இறைவனை பற்றி ஒரு மனதாக இருந்து பாடுவது, உறுதியான, அது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, அந்த மன விரதத்தோட நான் எப்பொழுதும் இறைவனை பற்றி தான் பாடுவேன் அப்படிங்கிற மாதிரி திருட விரதாக இருக்கிறது.
பக்தியுடன் நமஸ்கரிப்பது நித்திய யோகிகள் என்னை உபாசிக்கிறார்கள், இப்படி இருக்கின்ற யோகிகள் என்னை நித்திய யுக்தர்கள் என்னை உபாசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி 14வது ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தின் பக்தர்கள் தங்களுடைய எப்படி தயார்படுத்திக் கொள்கிறார்கள், தங்களுடைய நிலையை மேம்படுத்திக் கொள்கிறார்கள், இறைவனை வழிபடுவதற்காக தான் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அவங்களுடைய தன்மையை மேம்படுத்தி கொள்ளணும். ஒரு ஆசிரியர் என்றால் அந்த ஆசிரியருக்கு என்ன செய்யணும், ஆன்லைனில் என்ன இருக்கோ, எந்தெந்த நாலேஜ் இருக்கோ, இந்த பாடத்தை சம்மந்தமாக நாளைக்கு ஒரு பாடம் மாணவர்களுக்கு எடுக்க போகிறாங்கன்னா அந்த பாடத்தை சம்மந்தமாக என்னென்ன தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தயாராக இருக்கணும். அதே மாதிரி எல்லாம் ஒரு டாக்டர்னா என்ன, லேட்டஸ்ட் மெடிசன் என்னென்ன இருக்குது, எது அலர்ஜி இருக்காது, எது அலர்ஜி இருக்கும், எது நல்லது, எது கொஞ்சம் நாள் சாப்பிட்டாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி அதை அனலைஸ் இருக்கும். தன்னை மேம்படுத்துவதற்காக அதே மாதிரி இந்த பக்தர்கள் தங்களை மேம்படுத்துவதற்காக என்னென்ன செய்கிறார்கள்ங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். என்ன இறைவனை வழிபடுவதற்காக தன்னை வர்ணிக்கிறார் அவர். ஆகவே இந்த ஸ்லோகத்தில் பக்தர்களுடைய லட்சணம் என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறார். பக்தர்கள் பின்பற்ற வேண்டிய பல பக்தி நெறிகள் இந்த ஸ்லோகத்தை கேட்கும் பொழுது நாம் இந்த நெறிகளை எல்லாம் பின்பற்றினால் நாமும் மகாத்மாவாக ஆகுவோம் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லை, நம்ம கீதையை கேட்க ஆரம்பித்த உடனே நம்ம பக்தர்கள் ஆயிட்டோம், இன்னும் நம்ம என்ன மேம்படுத்தணுங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி பின்பற்ற வேண்டும்? ஒருவன் பக்தனாக இருக்க வேண்டும் என்றால் தன்னை நெறிப்படுத்தி கொண்டு இறைவனை வழிபட வேண்டும். இங்கு பக்தர்களுக்கு 5 லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்தில் 5 லட்சணங்கள் சொல்கிறார். அதை நாம் அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் என்ன சததம் இருக்கிறது. அதனால் நம்ம சததம் தொடங்க வேண்டாம், சததம் எடுக்க வேண்டாம். நமக்கு என்ன அப்படிங்கிறத நமக்கு நடைமுறை முறைக்காக முதல் லட்சணம் என்னன்னா எதந்தகங்கிறது நடுவில் வருது. எதந்தக அப்படின்னா இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சொற்களுக்கு தன்னை பக்தர்களாக ஆக்க வேண்டும் என்றால் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு பக்தனும் எதந்தே என்றால் முயற்சி செய்ய வேண்டும். இதன் பொருள் முயற்சி. எத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதந்தேன்னா முயற்சி, செல்ஃப் எஃபர்ட். நாம் பக்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம், பக்தர்கள் ஆவதற்கு நம்ம என்ன முயற்சி செஞ்சுருக்கோம்? பகவான் ராமகிருஷ்ணருடைய அமுதமொழிகள் படிக்கிறோமா? அவர்கள் அமுதமொழிகள் சொன்ன அந்த 5 கட்டளைகளை பின்பற்றுறோமா? என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அவருடைய நாம ஜபம் பண்ணுறோம். அந்த நாம ஜபத்தில் இருந்து கடைசி வரைக்கும் மொத்தம் அந்த இதில் 5 இது இருக்கும். கடைசி சொல்கிறோமா, ஒரே மனதோடு சொல்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம செல்ஃப் எஃபர்ட் எடுக்கணும். நம்ம நானும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒன்றுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். அதனால் நம்ம எதந்தே, நம்ம முயற்சி செய்து குருதேவ் நம்முடைய குருநாதர் நமக்கு ஒரு மந்திர தீட்சை கொடுத்துருக்கிறார். அந்த மந்திரத்தை நம்ம சரியாக சொல்கிறோமா, அங்கே நம்ம ஆரம்பிக்கும். அதுக்கான முயற்சி எத்தனம் செய்கிறோம். ஒரே காலையில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரே மனநிலையோட அந்த நாமத்தை சொல்கிறோமா, அந்த நாமத்தை பொருள் உணர்ந்து சொல்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செல்ஃப் எஃபர்ட் தான். பக்தன் எப்படி இருப்பான்? சுயமுயற்சி செய்பவனாக இருப்பான். நம்மில் பல பேர் என்ன நினைக்கிறோம்? பக்தர்கள் என்றால் நம்மை பகவான் பார்த்து கொள்வார் என்று சோம்பேறியாக இருக்கிறார்கள். அது கூடாது. நம்ம தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, பக்தி என்றால் எல்லாம் பகவான் பார்த்து கொள்வான் என்று நினைக்கிறோம். அது தப்பு. அதனால் பக்தி என்பது சில முயற்சிகள் தேவைப்படுகிறது. நம்ம முயற்சிகள் என்னன்னா அதான் எதந்தே அப்படின்னு சொன்னார். இங்கே பக்தர்களுக்கு முதல் லட்சணம் முயற்சி செய்பவர்களாக இருப்பார்கள், முயற்சி செய்வார்கள், சோம்பேறியாக இருக்க மாட்டார்கள் பக்தர்கள். அவர்கள் ஏன்னா யார் சோம்பேறியாக இருப்பார்கள் என்றால் தமோகுணம் உடையவர்கள் சோம்பேறியாக இருப்பார்கள். அதைத்தான் சென்ற ஸ்லோகத்தில் அபக்தர்கள் அப்படின்னு சொன்னார். அவர்களுக்கு முயற்சி எதுவும் இருக்காது. பகவான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் போது அவர்களுக்கு என்ன முயற்சி? சாப்பிட்றது, தூங்குறது, சம்பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாங்கிற மாதிரி இருக்கார். அதனால் அவர்களுக்கு என்ன தமோகுணம் இருக்கும் அல்லது ரஜோகுணம் இருக்கும். அப்போ தமோகுணம் ரஜோகுணம் யாரை சார்ந்தது? அசுரர்களையும் ராட்சசர்களையும் சார்ந்தது அப்படின்னு சொல்லி அதை பற்றி நம்ம 16வது ஸ்லோகத்தில் விளக்கமாக பார்க்க போகிறோம்.
அதனால் பக்தர்கள் எதந்தே முயற்சி செய்பவர்களாக இருப்பார்கள். அடுத்த கேள்வி, எதை அடைவதற்கு முயற்சி செய்வார்கள்? ஏதாவது ஒரு இது கோல் வேணும்ல, லட்சியம் வேணும்ல. சங்கரர் சொல்கிறார், பக்தர்கள் முதல் அகிம்சை, சம, தம, ஸ்ரத்தா ஆகிய குணங்களை அடைய முயற்சி செய்வார்கள். குறிப்பாக அகிம்சையை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். மற்றவர்களை ஹிம்சைப்படுத்தி தன்னை பக்தர் என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. மற்றவர்களை ஹிம்சை செஞ்சு அவன் ஒரு பக்தனா அப்படின்னா அவன் கிடையாது. அவன் பக்தன் அல்ல, அவன் அரக்கன், அவன் ராட்சசன். அதனால தான் பக்தர்கள் முதலாவதாக குணம் அகிம்சை. அதாவது அகிம்சை அப்படின்னா நம்ம கொல்வது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு எந்தவித தொந்தரவில்லாமல் இருப்பது. இந்த அகிம்சையை பின்பற்ற பக்தர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று பகவான் சொல்கிறார். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் மற்றவர்களுக்கு ஹிம்சை தருகிறதா அப்படின்னா அந்த வார்த்தைகளையும் அந்த செயல்களையும் நாம் நிறுத்த வேண்டும், அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சுபாவம் இயற்கையாக பல ஜென்மாந்தரங்களாக இருக்கின்ற அந்த சுபாவம் ஒரு நிமிஷத்தில் மாற்றிக்கணும்னா முடியாது. அதனால் நம்ம மாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதனால தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொன்னேன் நான். ஒவ்வொரு தருணத்துலையும், ஒவ்வொரு நம்ம டிரான்சாக்ஷன், ஒவ்வொரு நேரத்துலையும் ஒருத்தரோட பேசும்போது, அவருடைய அணுகும் பொழுது நம்ம இதெல்லாம் பின்பற்றுகிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருவரும் தன்னுடைய சம்ஸ்காரத்தை அடிப்படையை வச்சு தான் இந்த சரீரம் அவனுக்கு வாங்கியிருக்காங்க. பொதுவாக பிறக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம், ஜென்மனா ஜாயதே சூத்ரஹா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த ஜென்மனா ஜாயதே, ஒருவன் பிறக்கும் பொழுது சூத்ரனாக பிறக்கிறான். சூத்ரன்கிற இடத்துல இங்கே சூத்ரன்கிற வார்த்தை முக்கியம் கிடையாது. அவன் தமோகுணம் நிறைந்தவனாக இருக்கிறான் என்பதுதான் இங்கே முக்கியம். தமோகுணம் உள்ளதால் தூங்கிட்டு இருப்பான், சோம்பேறியாக இருப்பான். அதனால் இந்த குணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் பக்தன் எதந்தே முயற்சி செய்து அந்த தமோ குணத்தை மாற்றி சத்துவ குணத்துக்கு வர்றதுக்கு முயற்சி செய்வார். அதனால் சங்கரர் சொல்கிற இது கூட, அகிம்சை, மற்றவர்களை ஹிம்சை செய்யாமல் இருக்க முயற்சி செய்வான். ஒரு நாளில் முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் சில வார்த்தைகள் நம்ம சொல்லிடுவோம், அது சுபாவத்தில் வந்துடும். ஆனால் அப்புறம் நம்ம சொல்லுவோம், அதுக்கு பரிகாரமாக என்ன சொல்லுவோம், நான் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு தெரியாமலேயே நமக்கு அந்த சில இதெல்லாம் வந்துடும். காரணம் நம்மளுடைய சம்ஸ்காரம் அப்படி இருக்கிறது. அதை மாற்றிக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது ஒரு நாளில் வந்துடாது. அதாவது நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து நான் அகிம்சையை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது. காரணம் என்னென்னா, அந்த சம்ஸ்காரம் இருக்கிறனால, பல ஜென்மங்களாக அது அப்படியே இருக்கிறனால இது இருக்கும். அதனால் நம்ம அதை கொஞ்சம் படிப்படியாக நம்முடைய உடலில் ஒவ்வொரு அங்கமும் அந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஹிம்சைப்படுத்துகிறதா என்பதை நாம் தெளிவாக, அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ணணும். அதனால் அகிம்சையை பின்பற்ற வேண்டும். அதுக்கு நாம் பல நாள் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு நாளில் இது வந்துடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய பர்சனாலிட்டியை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால தான் முதல் முயற்சினா எதந்தக அப்படின்னு சொல்ல, முயற்சி செய்து அந்த முயற்சி இல்லாதவன் பக்தனாக முடியாது, பக்தி வராது அப்படின்னு சொல்லிக்கிறார். ஸோ அதனால அசத்தோமா சத்கமயா, தமசோமா ஜோதிர்கமயா அப்படின்னு சொன்னோம். அசத்துலேருந்து தான் சத்துக்கு போகணும். அதனால் தமோ குணத்துலேருந்து தான் சத்துவ குணத்துக்கு போகணும். அதுக்கான முயற்சிகள் நம்ம செய்ய வேண்டும். அப்போ தான் இறைவனை அடைய முடியும். நம்முடைய சுபாவம் குணம் அப்படி இருப்பனால பல ஜென்மாந்தராக இருக்கனால அதை மாற்றி அமைக்க வேண்டும். அது கொஞ்சம் கடுமையான முயற்சி தான். அதனால் அதை மாற்றினா கண்டிப்பாக இறைவனுடைய அருளால் அது நிச்சயமாக நம்ம முடிக்கும். அதனால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய முயற்சி எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற முயற்சி திருடவிரதம் உறுதியாக இருந்து, விரதமாக இருந்து, ஒரு நாளில் நான் ஒரு நாள் முயற்சி செய்கிறேன், 2 நாள் முயற்சி செய்கிறேன், ஒரு வாரம் முயற்சி செஞ்சேன், அதனால் என்னால் முடியாது, அப்படியே நம்ம அதை டைல்யூட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அதுக்கு இது ஒரு விரதமாக எடுத்துக்கொண்டு, எப்படி காலையில் சாயங்காலமும் ஒரு 10 நிமிஷம் நாம ஜபம் செய்யணும் அப்படிங்கிற ஜபமாலை எடுத்து ஜபம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய குருநாதர் நமக்கு எப்படி ஒரு விரதமாக எடுத்து செய்ய வேண்டும்ங்கிறாரோ, அது மாதிரி இந்த முயற்சியை விரதமாக எடுத்து செய்ய வேண்டும். இந்த விரதமாக எடுத்து செய்யும் பொழுது அது நாள்பட நம்முடைய சம்ஸ்காரங்களை மாற்ற முடியும், சம்ஸ்காரங்களையே மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறாரு. அதனால தான்
ஆச்சாரம், நிஷ்டா, ஸ்ரத்தா அப்படிங்கிறது சொல்கிறோம். முதல் ஆச்சாரம், ஒரு பயிற்சி, ஒரு யதந்த, ஒரு முயற்சி செய்ய 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 அந்த ஆச்சாரமாக மாறும். அதுக்கப்புறம் அது வந்து நிஷ்டை ஆகும். அந்த நிஷ்டை கடைசி ஸ்ரத்தையாக மாறும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னா, அந்த ஸ்ரத்தை, அதாவது அந்த ஆச்சாரம் எப்படி ஒருத்தனுடைய இதை மாற்றுது அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த உங்களுக்கு தெரியும், சர் சி.வி. ராமன் தன்னுடைய இயற்பியல் கூடத்திற்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறார். தன்னுடைய இயற்பியல் கூடம், அதாவது ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரிக்கு இது பண்ணுறாரு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஏதாச்சும் நல்ல சம்பளத்தோட இந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆள் தேடுறாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாரு, இந்த வேலைக்கு ரிசர்ச்சர்ஸ் வருபவர்கள், வேலை தேடுபவர்கள், இந்த இன்டர்வியூக்காக வர்றவங்களுக்கு டூ அண்ட் ஃப்ரோ, அதாவது பயண செலவுகள் தரப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நிறைய பேர் வர்றாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு எல்லோரும் போகும்போது எல்லாருமே அந்த டூ அண்ட் ஃப்ரோ பயண செலவுக்கான பணம் வாங்கிட்டு போகிறாங்க. காலையிலேருந்து இன்டர்வியூ நடக்குது, மணி 2 மணி ஆகுது. ஒருவர் மட்டும் நிற்கிறார் அங்கே. மற்றவெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாருமே முடிஞ்சு போயிடுச்சு. அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் செலக்ட் ஆகினாங்களோ அவங்க மட்டும் இருக்கணும், பாக்கியெல்லாம் டூ அண்ட் ஃப்ரோ வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த ரிசப்ஷன் பக்கத்தில் அந்த அக்கௌண்ட் செக்ஷனில் ஒருத்தர் நிற்கிறாரு. சர் சி.வி. ராமன் அந்த பக்கம் வர்றாரு. என்னப்பா நீ என்ன செலக்ட் ஆகிருக்கியா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க நான் செலக்ட் ஆகலை. அப்போ ஏன் நிற்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, நான் என்னுடைய போக்குவரத்து செலவு 150 ரூபா தான், ஆனால் 200 ரூபா கொடுத்துட்டாங்க. அந்த 200 ரூபா திருப்பி கொடுக்கறதுக்காக தான் நான் இங்கே நிற்கிறேன். உங்கள் அக்கௌண்டன்ட் சாப்பிட போயிட்டாரு, சாப்பிட்டு வந்து அது கணக்கு கொடுத்து பார்க்குறாரு. பாருங்கள், என்ன அவர் தெரியாதனமாக 200 ரூபா கொடுத்தாரு, ஆனால் எனக்கு என்னுடைய போக்குவரத்து செலவு 150 ரூபா தான், அந்த 50 ரூபா திருப்பி கொடுக்கறதுக்காக எனக்கு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதை பார்த்து அந்த சர் சி.வி. ராமன் சொல்கிறாரு, யூ ஆர் செலக்டட் அப்படிங்கிறார். அப்புறம் யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபினெட் அந்த செலெக்ஷன் கமிட்டியில் போய் சொன்னதுக்கு, இவர் நம்ம கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கல, ஏன் நீங்கள் இவரை செலக்ட் பண்ணீங்கன்னு சர் சி. ராமன்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், இயற்பியலை நாம் சொல்லி அவனுக்கு படிக்க வைக்கலாம், ஆனால் அந்த சம்ஸ்காரம் அவனுக்கு நல்ல சம்ஸ்காரம் இருக்குது, அந்த பணத்தை எனக்கு சேர வேண்டிய பணம் மட்டும் எனக்கு போதும், மிச்சம் வேண்டாம் அப்படின்னு திருப்பி கொடுக்குறாங்க, அந்த சம்ஸ்காரம் நம்ம படிக்க வைக்க முடியாது. அது அந்த அந்த வந்து இதில் தான் வரணும், நிஷ்டையிலேருந்து தான் வரணும், அந்த நிஷ்டை அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நல்ல எண்ணங்கள், அதாவது அந்த எதந்த முயற்சியினால் அவனுக்கு அந்த வந்தது அப்படிங்கிறத அந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த நல்ல சம்ஸ்காரங்கள் அவன் பயிற்சி பெற்று நிஷ்டையாக அவன் இருக்கிறது அவனுக்கு, அதனால் அவனை செலக்ட் பண்ணார் அப்படிங்கிறத யதந்தே மூலமாக இது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நல்ல பண்புக்கு அவர் தேர்வு செய்தார் அப்படிங்கிற அந்த கதையில் உள்ளது. ஸோ முதலில் முயற்சி, அந்த முயற்சி எப்படி இருக்கணும், உறுதியாக கடைசி வரை அதை சாதிக்க வேண்டும் என்று கடைசி வரை அந்த முயற்சி எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் சததம் மாம் கீர்த்தயந்தா அப்படின்னு சொல்றாரு. யதந்த திருடபிரதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சததம் கீர்த்தயந்த அப்படின்னு சொல்றாரு. 3 லட்சணங்கள் இந்த முதல் இதில் சொல்றாரு. இப்போ தொடர்ந்து இடைவிடாமல் மாம் என்னை கீர்த்தயந்த, என்னை உயர்வாக பெருமையாக என்னுடைய பெருமைகளை பேச வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த புகழ் பாடுகிறார். ஜென்ம கர்ம சமே திவ்யம் யோ வேத்தி தத்வதா தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாமேதி சோ அர்ஜுனா அப்படின்னு சொல்லி, என்னுடைய ஜென்மத்தையும் கர்மத்தையும் யார் உணர்கிறாரோ அவனுக்கு வந்து மீண்டும் பிறவி கிடையாது அப்படின்னு சொன்னால் முக்தி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல என்னை கீர்த்த என்னை பாடுபவன் அப்படின்னு சொல்கிறார். இதை எப்படி சொல்கிறாருன்னா, ஈஸ்வரனுடைய பெருமைகளை சொல்லி கொண்டு இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி. அப்படி யாருக்கு சொல்ல முடியும்னா பக்தர்களுக்கு தான் சொல்ல முடியும். ஈஸ்வரன் இருக்கிறார் என்பது மனதில் உறுதியாக அவன் இருந்தால்தான் அதெல்லாம் சொல்ல முடியும். அவரை பற்றி படித்தவர்கள் தான் சொல்ல முடியும். அவர்கள் தான் ஈஸ்வரனுடைய பெருமைகளை உணர்ந்தவர்கள் சொல்ல முடியும். கீதை படிப்பதன் மூலமாக, படிப்பதற்கு முன்பு நமக்கு ஈஸ்வரனுடைய லட்சணம்னா என்னன்னு தெரியாது. ஈஸ்வரனுடைய லட்சணம் கேட்டாலே இது என்ன கேள்வியே புரியாது. ஆனால் இப்போ ஈஸ்வரனுடைய லட்சணம்னா நமக்கு என்னன்னு தெரியும். பரபிரம்மம் மாயையோடு சேர்ந்தால் ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த லட்சணம் நமக்கு, இந்த உலகத்துக்கு காரணமாக இருக்கின்றவன் இறை ஈஸ்வரன் அப்படிங்கிறதான் லட்சணம் நம்ம படிச்சிருக்கோம்.
இந்த ஈஸ்வரனே இந்த உலகத்துக்கு உபாதாரண காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கிறான் என்பதை நம்ம 7வது அத்தியாயத்தில் படிச்சிட்டோம். இப்படி கீதை படிக்கும்போது நமக்கு ஈஸ்வரனுடைய லட்சணங்கள் சொல்கிறது. நாம் பல ஸ்லோகங்களை இதெல்லாம் படிச்சிருக்கோம். இப்படி பகவானுடைய பெருமைகளை சொல்ல வேண்டும் என்றால் அதை பற்றி கேட்க வேண்டும், கேட்டிருக்க வேண்டும், அதை பற்றி சிந்தித்திருக்க வேண்டும். இதைத்தான் இதென்ன சிரவண அவஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் சிரவண அவஸ்தா. எப்பொழுதும் பகவானுடைய பெருமைகளை கேட்டுக்கொண்டு இருப்பது. நாம் பகவானுடைய பெருமைகளை எப்படி தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, மகாபாரதம், ராமாயணம், சிவபுராணம் இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது, இப்படி பல புராணங்கள் இருக்குது, எல்லாம் படிக்கும்போது பகவானுடைய பெருமைகள் நம்ம உணர்கிறோம். இதையெல்லாம் கேட்டு ஆன்மீக சாதனை இதான் முதல் படி. ஆன்மீக சாதனைக்கு முதல் படி. அதை தான் பகவான் ராமகிருஷ்ணர் சத் சங்கம் அப்படின்னா, அதை சிந்திப்பது, அதை பற்றி பாடுவது, அதை பற்றி பேசுவது, அதில் நம்ம ஈடுபடுத்தி கொண்டு இருப்பது. இதுதான் சொந்தம். அதாவது இந்த யுகத்தில் பக்தி எளிது என்று சொல்வார்கள். ஆனால் பக்தி எளிது அப்படின்னா இதன் மூலமாக இதையெல்லாம் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் இப்போ பகவானுக்காக நாம் அர்ப்பணிப்பது தான் பக்தி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு அந்த அர்ப்பணம் வரும். ஏனென்றால் சததம் என்ற வார்த்தை எப்பொழுதும் பகவானுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டு பகவானுடைய தத்துவத்தை கேட்டுக்கொண்டு இருப்பது தான் பக்தி. மாம்னா என்னை, ஈஸ்வரனை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டு இருப்பது. அதாவது சததம் அப்படி கீர்த்தயந்தோ மாம் அப்படின்னு சொல்லி பக்தர்களுடைய முதல் வரையில் இந்த 3 லட்சணங்கள் சொல்லிட்டார். அதை பற்றி எதந்தே முயற்சி செய்பவர்கள் திருடபிரதா உறுதியாக இருக்க வேண்டும், உறுதியான சங்கல்பத்தோடு இருக்க வேண்டும், சததம் எப்பொழுதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாம் பக்தியா, மாம் ஈஸ்வரனாகிய என்னை பக்தியா பக்தி உணர்வோடு நமஷ்யந்தா, நமசியந்தன்னா சரணடைவது. இந்த இடத்துல நமசியந்தங்கிறது சரணடைவதுன்னு பொருள். இப்படி பக்தர்கள் என்னை வழிபடுகிறார்கள். இந்த வார்த்தையெல்லாம் பக்தர்களுடைய லட்சணத்தை விளக்குகிறார். மாம் என்றால் என்னை, பக்தி உணர்வோடு என்னை சரணடைகிறார்கள். இங்கு பக்தனுடைய சரணடைவதை பற்றி, சரணாகதியை பற்றி தான் சொல்கிறார். நம்முடன் அதாவது இந்த ஏன் என்று சொல்கிறார்கள், நம்முடைய அதாவது எப்படி நம்முடைய பக்தியை நம்ம சரணடைவடைந்த மனம் அவ்வளவு, அதாவது நல்ல கலங்கிய மனது தெளிவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு நாம் நம்முடைய மனம் உருகி இந்த உலகத்தில் நாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் கடைசி 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகத்தில் அதை தான் சொல்ல போகிறாரு. அதுக்கான பக்குவம் அடைவதற்காகத்தான் இந்த மாதிரி படிப்படியாக சொல்லிட்டு இதாகிறது. அதாவது சரணடைவதுங்கிறது 2 இருக்குது. ஒருத்தர் நம்மகிட்ட கத்தி காமிச்சிட்டு உன்கிட்ட கையில் இருக்கிறதெல்லாம் கொடு, என்னை சரணடை அப்படின்னு சொன்னா அது பயத்தின் மூலமாக நாம் சரணடைவது. ஆனால் பகவானை சரணடை அன்பின் மூலமாக, நீதான் ஏன் எல்லாம் பூதாதி எல்லாத்துக்கும் காரணமான நீ என்ற உண்மை எனக்கு தெரிய வைத்தாய், அதனால் நீதான் நான் உனக்கு சரணடைகிறேன் அப்படிங்கிற அன்பு, பக்திபூர்வமாக அன்புபூர்வமாக சரணடைவது. சரணடைவது என்பது அப்படின்னா இந்த கிடைத்த வாழ்க்கை, இந்த சூழ்நிலை பகவான் எனக்கு பிரசாதமாக கொடுத்திருக்கிறார். அதை வைத்துக்கொண்டு நம்மை இந்த சூழ்நிலை, இந்த வாழ்க்கை நம்மை செம்மைப்படுத்தி இறைவனை நோக்கி நாம் செய்ய வேண்டும். இதுதான் சரணாகதி. அப்படி அந்த பக்தர்கள் பகவானை சரணடைந்து இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் எப்படி இருக்கா, நித்திய யுக்தா என்றால் எப்பொழுதும், யுக்தர்கள் என்றால் பொருந்திய மனதோடு, எங்கு பொருந்தி இருக்கிறார், மனம் வேறு எங்கும் செய்யாமல் இறைவனிடம் பொருந்தி இருக்கிறான், என்னை வழிபடுகிறான். என்னை நித்திய யுக்த உபாசதே, என் மனதை முழுவதுமாக என்னிடத்தில் பொருத்தி என்னை வழிபடுகிறார்கள், பக்தி செய்கிறார்கள். இப்படி நித்திய யுக்தா உபாசதே, பகவானை தவிர வேறு எந்த விஷயத்திலும் மனதை செலுத்தாமல் சிதறவிடாமல் பகவானிடம் பொருத்தி மனைவன் உடையவனால், அதாவது நம்ம கண்டன பவ அப்படிங்கிற இதில் வரும் சமாஹித மனஹ அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த பொருந்திய மனம்தான் சமாஹித மனமாக மாறும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதில் நம்ம பல ஸ்லோகங்களில் பார்த்துருக்கோம். எப்படின்னா ஆறாவது இதில் 2வது அத்தியாயத்திலே இருக்குது சமாஹித மனம் அப்படின்னு. மனம் எப்போ பயம் இல்லாமல் போக வேண்டும் என்று, பயம் இல்லாமல் இருந்தால் தான் சமாஹித மனமே வரும் அப்படின்னு சொல்லியெல்லாம் இதிலேயே கூட வருது.
கண்டன பவம் என்ற ஸ்லோகத்திலே வருது. ஸோ நம்முடைய மனதில் பரிபூர்ணமாக அமைதி இருந்தால், அப்போ அமைதி எப்போ வரும்? பயம் இல்லாமல் இருந்தால், நம்முடைய மனதில் புத்திக்கும் எந்த ஒரு இது வேறுபாடு இல்லாமல், புத்தியும் மனதும் அப்போ ஒன்றா ஆகிடும். எந்தவித இதுவும் வித்தியாசமும் இருக்காது. ஒரே கருத்தோட எந்தவித பேதம் இல்லாமல் மனமும் புத்தியும் சமமாக இருக்கும்பொழுது தான் சமாஹித மனம் வரும். அந்த சமாஹித மனதோடு தான் இந்த பக்தன் என்னை வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நித்திய யுத்த உபாசகே அப்படின்னு சொல்லி இந்த 14வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்லி முடிக்கிறார். இதை பற்றி கொஞ்சம் உதாரணங்கள், ஒரு 4-5 உதாரணங்கள் அமுதமொழிகள் நான் எடுத்திருக்கேன். அது அடுத்த இதில் சொல்லிட்டேன். நான் ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும், மணி இப்போ 8:30 ஆயிடுச்சு. அதனால் இந்த சததம் அப்படிங்கிறதுக்கு பகவான் ராமகிருஷ்ணர் அவருடைய இல்லற சீடரான நாகமகாசியை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்கிறார். அதனால் அடுத்த வகுப்பில் நம்ம இந்த உதாரணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 15-16 ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்